நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்திய அணிக்கு ஹர்திக் பாண்டியாவை விட கேப்டன் பதவிக்கு இவரு தான் சரியான ஆளு அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா அணியோட முன்னாள் வீரர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்திய அணி தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாண்டுகிட்டு வராங்க. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல இதுவரைக்கும் 3 போட்டிகள் முடிஞ்சிருக்குது. இந்த 3 போட்டிகள்ல 2ல இந்திய அணியும் 1ல இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்று இருக்காங்க. சமகால கிரிக்கெட்ல தலை சிறந்த டெஸ்ட் அணியை திகழ்ந்துகிட்டு வரும் இங்கிலாந்து அணியை இந்திய அணி ரொம்ப ஈஸியா ஜெயிச்சது கிரிக்கெட் வட்டாரத்துல ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்திய அணியோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை எல்லாருமே சொல்றாங்க. குறிப்பா நிறைய பேர் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை பாராட்டியும் பேசிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கும் சூழ்நிலையில தான் இந்திய அணியோட அடுத்த கேப்டன் யார் என்பது குறித்து தன்னோட கருத்தை சவுத் ஆப்பிரிக்கா அணியோட முன்னாள் வீரர் டேல் ஸ்டேன் தெரிவிச்சிருக்காரு. டேல் ஸ்டேன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய அணியை வழிநடத்த சரியான ஆளு ஜஸ்பிரீத் பும்ரா தான். இந்திய அணியோட கேப்டனா பும்ரா நியமிக்கப்பட்டா அது இந்திய அணிக்கு கூடுதல் வலு சேர்க்கும்னு சொல்லியிருக்காரு. மற்றவங்களை விட பந்து வீச்சாளர்களே கேப்டன் பதவிக்கு சரியானவங்கன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலும் வேகமாக முடிவெடுக்கும் ஆற்றலும் அதிகம். நான் சவுத் ஆப்பிரிக்கா அணியை வழி நடத்தியது இல்ல, அது வேற விஷயம். ஆனா பந்து வீச்சாளர்கள் தான் கேப்டன் பதவிக்கு சரியானவங்க அப்படிங்கறத நான் முழுமையா நம்புறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆஸ்திரேலியா அணியை பேட் கமின்ஸ் தான் வழி நடத்திக்கிட்டு வர்றாரு. இன்னும் சொல்ல போனா அவரு சிறந்த முறையில ஆஸ்திரேலியா அணியை வழி நடத்தி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையையும் ஒரு நாள் உலக கோப்பை தொடரையும் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா பந்து வீச்சாளர்களை கேப்டன் பதவிக்கு போட்டா எந்த நேரத்துல பந்து வீசணும், எந்த நேரத்துல பந்து வீசக்கூடாது அப்படிங்கறத அவங்களே முடிவெடுத்துக்கலாம். அதனால இந்திய அணியை ரோஹித் சர்மாவுக்கு அப்புறமா வழிநடத்த பும்ரா தான் சரியான ஆளு அப்படின்னு டேல் ஸ்டேன் தன்னுடைய கருத்தை வெளிப்படையா தெரிவிச்சிருக்காரு. டேல் ஸ்டேன் சொன்ன இந்த கருத்தை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.